மிக முக்கியமாக அந்த கடல் கடந்து செல்கின்ற தீவுகள் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடாது. அந்த வகையிலே இந்த கூட்டத்தையும் அதில் பல பிரச்சனைகளை எதிர்வு கண்டபடியால் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தான் எங்களுடைய கதத்திருந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம் என்று அந்த வகையில் தான் இது விசேட கூட்டமாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. அந்த வகையில் இதில் மிக முக்கியமாக என்னென்னா இதில் எடுக்கின்ற தீர்மானங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அந்தந்த திணைக்களங்களின் பொறுப்பு. அதை தேவை செய்து இல்லை நினைவில் வச்சுக்கொண்டா உடனடியாக அந்த இதுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேணும். அந்த மக்கள் கடல் கடந்து இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் நீடிக்க விடக்கூடாது, உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதில் உடனடியாக செய்கிறது சில வழியில் சிலதுகள் சில காலம் எடுக்கலாம். நமக்கு இன்றைக்கு பாடசாலைகளுக்கு இருக்கின்ற குறைபாடு, பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போகக்கூடிய அளவு, பாடசாலையில அங்க இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை அந்த பிரதேசத்திலே வைத்துக் கொள்வது, படிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கத்தானே வேணும். பாடங்களை மட்டுப்பட்ட வேணும். அங்க என்ன அமைச்சர் உண்மையா சரி பண்ணி வாழ்த்துக்கள் உண்மையா சரமெல்லாம் கல்விக்காக இடம் பெயர் இது உண்மையில சட்டி பார்க்க வேண்டிய அலுவல். இதுல நாங்க கதைக்கு வேதவையில் அவர்கள் ஒரு இன்னபிஷியண்டா இருந்தா இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அநேகமான சட்டியுமா இன்னபிஷியண்டா இருக்கணும், ஒன்னும் செய்யணும் இல்லை. ஒரு சின்ன பள்ளிக்கூடங்கள்ல தேவைகள் இருக்குது, போய் பார்க்கல அதுகளை செய்யத்தானே வேணும். இது எங்களுக்கு பிரச்சனையா கிடக்கின்ற எனக்கும் பிரச்சனை என்னன்னா செய்யணும் இல்லை. நெடுந்தீவுல இருக்கிற மாணவர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு டியூஷன் இல்லை சார், பர்சனல் கிளாஸ் இல்லை, வேற விதமான எந்த விதமான இதுகளை டீச்சர்ஸ் ஹெல்ப்பும் இல்லை. சொல்றோம் தானே நாங்கள் அதை போட சொல்லி திரும்பி என் கதைப்பான் முடிக்கத்தானே செக்ரட்டரி. அதை நீங்கள் அவர் எஃபிஷியண்டா அவரோட மாற்றி போட்டு ஒரு போடும் ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்டான போட்டு அதை செய்யுங்க. இல்லை இப்படி வச்சு கொண்டிருக்கலாம். நான் எத்தனை சொல்லிப்பட்டேன், 1.5 வருஷமா நானும் கதைச்சு கொண்டிருக்கேன், நடுவு தான் சொல்லி கொண்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்க ஒரு நடுந்தீவில் இருக்கிற பாடசாலைகள் 4 பாடசாலை இருக்கு, மற்ற 4 பாடசாலைக்கு இல்லாம போயிருக்கு. யார்கிட்ட பிள்ளை அந்த பிரின்சிபலாக நிரப்பின பிள்ளைன்னா நான் நான் விட்டுட்டு போகணும் போலடா. உண்மையில இப்படி உயிரை வச்சுக்கொண்டு என்ன செய்யல. உண்மை நாங்க கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளவு சொன்னோட செய்ய வேணும். எந்த நேரம் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற சொல்லிக் கொண்டு அந்த ஒரு தகுதி இல்லாத ஆட்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்யல. அதுதான் பிரச்சனை எங்களுக்கு வார பிரச்சனை. அந்த டிஸ்பென்சர் இஷ்யூ சார், எங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த பெர்மனெண்டாக எங்களுக்கு இப்போ ஒரு பேட்ச் ட்ரைனிங் முடிச்சு இன்டர்ன்ஷிப் நடந்து கொண்டிருக்கு. ஒரு 3 மாதமாக அதுக்கு இன்டர்ன்ஷிப் முடிய அதுக்கு பெர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகுது. அப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் ஈவன் வடமாகாணத்திலேயும் முதலாவது ப்ரையாரிட்டியாக வார அப்பாயின்மெண்ட் நெடுந்தீவுக்கு நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நெடுந்தார்கள் வடதார்கள் எல்லாமே வருது. அப்ப அதுக்கு பிறகு அவங்க கரண்ட் பண்றாங்க 2 வருஷத்துக்கு ரிப்பேர் இல்லை அப்படின்ட்டு அதுல புதிய படகு ஆர்டர் பண்ணிருக்கு. அதனால வேண்டி அதுகள் அந்த பிரச்சனை ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கு. அப்ப அதெல்லாம் ஒழுங்குமுறையாக வருகின்ற பொழுது பிறகு நாளைக்கு இந்த எங்கள் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஒழுங்கான முறையாக இயங்கும். ஒட்டுமொத்தமான வேகன்சிஸ் எங்களுக்கு இருந்தாலும் தீவகங்கள்ல இந்த இருக்கிற அந்த வேகன்சிஸை நாங்கள் ஃபில் பண்ண தான் வேணும். அது 100% நாங்கள் ஃபில் பண்ண தான் வேணும். சார் இப்ப கடைசியா சாரோட எடுத்த டிசிஷன் என்னென்னால் நெடுந்தீவு, எழுவதீவு, அனலதீவு இந்த 3 தீவுக்கும் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல வர்ற சப்ஜெக்ட்ல ஃபுல்லா கவர் பண்ணுவோம். சில சப்ஜெக்ட்கள் சில நேரம் எங்களுக்கு கிராஜுவேஷன் வழியா குறைவா இருக்கும், அல்லது அதுல வர கேப்புகளை நாங்கள் அடுத்த காலேஜ் எஜுகேஷன் வேகன்சிகளை நாங்கள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.